வணக்கம். நான் சித்தா டாக்டர் அனிதா யோகேஸ்வரன். இவர் ஐயா வந்து ராஜமாணிக்கம் டீச்சரா ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி அப்புறம் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல ஆபீஸ் ஒர்க் பண்ணவர். தமிழ் மேல ரொம்ப பற்று அதிகம். இவர் வந்து 2020ல நீங்க வந்தீங்க இல்லைங்களா கடைசியா? வந்தப்ப ஒரு தமிழ் பாடல் லைன் சொன்னாரு, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஒரு கதை மாதிரி ஒண்ணு சொன்னீங்க, இரட்டை புலவர்கள் பத்தி. ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது, ஒருத்தருக்கு கால் நடக்க முடியாது. அந்த கால் நடக்க முடியாதவரை அந்த கண் தெரியாதவரு தூக்கிக்குவாரு, தூக்கிட்டு நடப்பாங்க. அப்ப அந்த கண் தெரியாதவரோட கால்ல ஒரு முள்ளேறிடும். இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேக்குறப்போ அந்த தோல்ல இருந்த கால் இல்லாதவர் வந்து ஒரு பாடல் லைன் சொன்னாருன்னு நீங்க சொன்னீங்க. பத்திரதன் புத்திரனின் சத்துருவின் மித்திருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். 10 ரதன் முள் ஏறிடுச்சு அப்படிங்கறத. 10 ரதன் அப்படின்னா தசரதன், புத்திரன்னா ராமர், ராமரோட சத்ரு வந்து வாலி, ராமனுடைய மித்திரன், மித்திரனின் சத்ருவின். மித்திரன் வாலி, சத்ரு வந்து சுக்ரீவன், சுக்ரீவனினுடைய பத்தினினா தாரை, தாரையிலோட காலை வாங்கி அப்படின்னா தாரையில இருந்து கால் எடுத்துட்டா தரை, தரையில அந்த முள்ளத்தை. அந்த காலத்துல நம்ம தமிழ் புலவர்கள் பாருங்க எவ்வளவு ஒரு ரசனையோட, ஒரு தமிழ்ல எவ்வளவு ஒரு ஈடுபாட்டோட, எவ்வளவு ஒரு புலமை வாய்ந்தவங்களா, அறிவாளியா. டாக்டர் உங்களுக்கு பார்த்தே ரொம்ப நாள் ஆகி போயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. எனக்கு அந்த நான் முதல்ல சொன்ன இதை ஞாபகம், நெருஞ்சி முள்ளு வந்து தரையில இல்ல, அது எவ்வளவு ஒரு ஒரு முள்ள தரையில தேய் அப்படின்னு சிம்பிளா சொல்லி அத நம்ம ஒரு எவ்வளவு ஒரு ரசனையா அதுக்கு ஒரு பாடல் கொடுத்து, அதுல எத்தனை ஒரு புதிய சமாச்சாரம், சின்ன சமாச்சாரம், அதுக்கு பெரிய பாடல். அதுதானே நம்ம தமிழோட சிறப்பு இல்லைங்களா? முக்காலை கை ஊன்றி மூவிரண்டு போகையிலே அக்காலை 5 தலையினாகும் அழுந்த கடித்தால். கரெக்ட். இதுதான் வந்து அந்த கண் இல்லாதவரை சொன்னது. முக்காலை கையூன்றி அப்படின்னா ஒரு மூவிரண்டு ஆத்துக்கு போகையில முக்காலை கை, மூவிரண்டுனா 3 2 6 6க்கு போறப்போ. முக்காலை கையூன்றிங்கிறது குச்சி ஊனிட்டு போறப்போ நடக்க முடியாதுல்ல, என்னையும் மேல தூக்கிக்கணும் அவரு. ஓகே ஓகேங்க. அதான் முக்காலை கையூன்றி மூவிரண்டு போகையிலே அக்காலை, அந்த நேரத்துல அக்காலை. ஓகே, அந்த நேரத்துல 5 தலைநாகம் அழுந்த கடி. 5 தலைநாகம்னா நெருஞ்சில் முள், நெருஞ்சில் முள் கால்ல ஏறிடுச்சுன்னா. 10 ரதன் புத்திரனின் மித்திரனின் சத்துருவின் பத்தினியின் கால் வாங்கி தேய். நீங்க சொன்ன அந்த ரெண்டாவது சொன்னது ஞாபகம் இருந்தது, முதல்ல சொன்னது நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஞாபகம் இல்லைங்க. இப்ப இந்த மாதிரி சொல்றவங்களே இப்ப ரொம்ப கம்மி இல்லைங்களா இந்த ஜெனரேஷன்ல? அப்படிங்கிறப்ப நீங்க சொன்னதே எனக்கு அது நான் மறுபடியும் படிச்சு போச்சு, படிஞ்சிருச்சு. என்னுடைய சன் ஒருத்தன், எனக்கு ஒரே குழந்தை பையன், அவன் வந்து கொல்லியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் காலம் பண்ணிட்டான். அந்த பையனை நினைச்சு நான் வந்து வெண்பா எழுதினேன். விஸ்வேஸ்வரன் என பெயர் கொடுத்து வினை தீர்த்து குளம் காக்க உனை வளர்த்தேன், அமரன் என்று பெயர் இருக்க ஆசை கொண்டு போனது என்ன, கடவுளுக்கே சகிக்காது சரி செய்த அக்கடும் மழையில் மகனே நீ மாண்டதோ என்னவோ, இதழோரம் தேனொழுக இளஞ்சிரிப்பு கவி எழுத எழில் முகத்தை புகைப்படமாய் எனக்கு சென்றது என்ன, இந்த மாதிரிலாம் நான் வந்து எழுதியிருக்கேங்க. இது வந்து தம்பி உங்க அப்பா கூட பிறந்த ஒரு குழந்தை, குழந்தையா இருக்கிறப்பவே இறந்த ஒரு குழந்தைய நினைச்சு அவரு. ஆமாங்க, அந்த பையன் இறந்து ஒரு 2-3 வருஷத்துக்கு மேல குழந்தைங்க நீங்க. அதுக்கப்புறம் தாங்க இவங்க அப்பா இங்க நான் எடப்பாடி வந்ததுக்கு அப்புறம் பிறந்தார். இந்த பாடல் நீங்க கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க, சொல்லியிருக்காரு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க.